ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மேட்டுப்பாளையத்துல இருக்க வனபத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நொங்கு கடை போற வழியில பார்த்தோங்க, சரியான வெயிலுங்க. நொங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பதினியும் குடிச்சிட்டு போனங்க. இதாங்க கோயில் என்ட்ரன்ஸ். கோயில் என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல நடப்பாதைன்னு இருக்கும். நம்ம வெயிலுக்கு வந்துட்டு இந்த வழியா நடந்து கோயிலுக்குள்ள போலாங்க. நீங்க வண்டிக்கு பூஜை பண்றதா இருந்தாலும் இல்ல நமக்கு வந்து தாயத்து கட்டுறதா இருந்தாலும் எல்லாமே இந்த கடையில இருக்குங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. கோயிலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலான் இருக்காங்க. இந்த வழியாக போனால் பவானி ஆறுங்க. ஆறில் போய் கால் நினச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். பட் இந்த வழி ஃபுல்லாகவே வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக நடைபாதை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குங்க. இது தாங்க ஆறு. இங்கே தான் கால் நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். ஆனால் ஃபர்ஸ்ட் எல்லாம் தண்ணி ரொம்ப நிறையா இருக்குங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. எப்படி கால் நினைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. நிறையா பேர் கால் நினச்சிட்டு தான் வராங்க. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயம். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஸ்லிப் ஆகிடுமோன்னு பயமா இருக்குங்க. கால் நினைச்சோடனே நம்ம ஆத்தோட்டி இருக்க விநாயகரை ஃபர்ஸ்ட் கும்பிடுறோங்க. நம்ம போன டைம்னு பார்த்து விநாயகருக்கு ஒரு சின்ன பூஜை நடந்துச்சுங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு அரச மரத்தை சுத்தி வந்தோம்னா இங்க ஒரு அம்மன் இருப்பாங்க. இந்த அம்மனை கும்பிட்டுட்டு தாங்க நம்ம கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்கு பக்கத்துலயே அம்மனுக்கு தேவையான பூஜை ஜாமானெல்லாம் நம்ம வாங்கிட்டு அர்ச்சனை டிக்கெட்டும் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ள போறோங்க. உள்ள போனா அம்மனை மஞ்சள்ல அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருந்தாங்க. நான் வேணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, பாப்பா நல்லா இருக்கணும், டெலிவரி நல்லபடியா நடக்கணும். அதுதாங்க என்னோட வேண்டுதலாவே இருந்துச்சு. அம்மனை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சிவன் இருப்பாருங்க. சிவனையும் வேண்டிக்கிட்டேங்க. பல வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த மரத்தை சுத்தி வேண்டிட்டு பூட்டு கட்டி வச்சிருக்காங்க. நான் போனது வியாழக்கிழமைங்கிறதுனால தட்சிணாமூர்த்திக்கு 2 விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டேங்க. பக்கத்துலேயே வாராகியம்மனும் இருந்தாங்க. அவங்களையும் நல்லா வேண்டிக்கிட்டேங்க. அப்புறமா தாங்க வந்தாரு நம்ம ஆஞ்சநேயர். பழம் கொடுன்னு சொல்லி கேட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பழத்தை கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே இன்னொரு பழம் கொடுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பழத்தையும் அவர்கிட்டே கொடுத்துட்டேங்க. வெளியே வந்தா இங்க நாகம்மா கோயில் இருக்குங்க. நாகம்மா கோயில்ல கற்பூரம் ஏற்றி வேண்டிக்கிட்டேங்க. இங்க நிறைய பேர் வந்துட்டு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நிறைய தொட்டில் கட்டியிருக்காங்க. அப்படி வேண்டிக்கிட்டா இங்க கண்டிப்பா நடக்குங்க. நம்ம டிஷ்டி கழிக்கிறதுக்காக இங்கே கல்லுப்பும் மிளகும் விற்பாங்க. நீங்கள் அதை வாங்கி தலையை 3 சுற்று சுற்றிட்டு இங்கே கல்லுப்பு மாதிரி ஃபுல்லாக ஒரு மலை இருக்குங்க, அதை சுற்றி நீங்கள் வந்து போட்டுடணுங்க. இப்போ நம்ம காவல்கார ஐயனார சாமி கும்பிட வந்தோங்க. எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்துட்டு இவருக்கு ஒரு மாலை வாங்கி பூஜை போடுறது வழக்கங்க. அதையும் சிறப்பாக பண்ணிட்டோங்க. கடைசியாக 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு மனசார நல்லா வேண்டிட்டு ஐயனாரை சுற்றி வந்து அந்த வேலில் நாங்கள் குத்திடுவோங்க. குத்தும் போது ஜாக்கிரதையாக குத்துங்க, கையில் குத்தாமல் பார்த்துக்கோங்க. குத்திட்டு வேண்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் கீழால இறக்கிடுங்க. ஏன்னா மற்றவங்க அடுத்த எலுமிச்சை மரம் குத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கடைசியாக எல்லா வேண்டுதலையும் சிறப்பாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.